வணக்கம். கந்தர் அனுபூதியினுடைய 45வது பாடலுக்கு வந்துட்டோம். 45வது பாடல் வேற என்ன சொல்கிறது? நான் போலியாகிய குருமார்களைக் கண்டு ஏமாறாமல் நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொள்ளப்பா அப்படின்னு சொல்லு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்கிறது திருமந்திரம். அப்போ இது என்ன சொல்லுது? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், இறைவனே ஞான குருவாக வெளிப்படக்கூடிய நேரம் நம்ம இறைவனுடைய அந்த ஞான உருவத்தையே வணங்கணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், ஞான குருவாக வரக்கூடிய இறைவனுடைய நாமத்தையே சொல்ல வேண்டும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அந்த நாதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளர்களுடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்க வேண்டும். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாமே, அந்த மாதிரி அருளாளர்களுடைய உருவங்களை தான் நாம் சிந்திக்க வேண்டும். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின்னு நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் ஆமேன்னு சொல்லி அந்த 8 பேர் நந்திகள் யாருன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். சனகர், சனந்தர், சனாதரர், சனற்குமாரர், சிவயோக மாமணி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுந்தரநாதன் என்ற திருமூலர், இவங்க தான் ஆதியிலேயே இறைவனோடு நேரடியாக அருள் பெற்று நாதர்கள் என்ற சிறப்பினை பெற்றவர்கள். இவர்கள் ஒவ்வொருத்தரும் வழி வழியாக வந்தாங்க. அவங்க வழியில் பல பேர் அவங்களுடைய குருக்கள் வந்தாங்க. இவங்கள் தான் உண்மையான குருக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞான குருவாக இறைவனே வெளிப்பட்டான். நந்தீஸ்வரருக்கு வெளிப்பட்டான், ஜனகாதி முனிவர்களுக்கு வெளிப்பட்டான் தட்சிணாமூர்த்தியாக, அருணகிரிநாதருக்கு முருகன் வடிவில் வெளிப்பட்டான், காரைக்கால் அம்மையாருக்கு சிவனே ஞான குருவாக தோன்றினார், சைவ சமய குறவர்களுக்கு திருஞான சம்பந்தருக்கு அம்மையே நேரடியாக ஞானப்பால் ஊட்டினார், கண்ணப்ப நாயர் கண்ணை பீத்து அப்பிய பொழுது இறைவனை நேரடியாக தோன்றினான். இவங்க தான் மெய்ஞானத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. இறைவனாகவே வருவான், இறைவனே பல்வேறு உருவங்களில் வருவான்னு நம்ம நினைக்கணும். ஆனால் காலச்சூழ்நிலையின் காரணமாகவும் சேர்க்கையின் காரணமாகவும் கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று நாம் ஞானத்தை தேடி நிற்கிறோம். அவங்க கரவாகிய கல்வி உள்ளார், அவங்க உண்மையை மறைத்து தங்களுடைய சுயலாபத்திற்காக எதையோ போதிக்கக்கூடியவர்கள், போலி குருமார்கள். கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவாவை மெய்ப்பொருள் ஈகுவையோ, அந்த மாதிரி போலி குருமார்கள்ட்ட போய் நான் சிக்கிறாம நீயே ஞான குருவா என்னை காப்பாற்றப்பா. குருடும் குருடும் குட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படின்னு சொல்லி திருமந்திரர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். அதைத்தான் அவர் குருடுன்னு சொல்லி குறிப்பிறார். குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே. நம்மளுடைய மனத்தெளிவை உண்டாக்கக்கூடிய குருவினை நாடாமல் மனதில் அஞ்ஞானத்தை விளைவிக்கக்கூடிய குருவினையே உண்மையான குருக்கள் என்று நம்பி அவர்களுடைய வலிவை பின்பற்றக்கூடியவர்களும் அந்த போலி குருமார்களுமே கண்ணிழந்த இவர்களுக்கு ஒன்று சேர்ந்து சாலையை கடப்பதற்காக போய் குழிக்குள்ள விழுந்த கதையாகிவிடும். அதான் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். நல்ல குருக்களை தந்திருக்க மாட்டாங்க. குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படின்னு இந்த 2 பாட்டிலையும் திருமந்திரன் சொன்னதை இவர் ஒரே பாட்டில் சொல்றார். கரவாகிய கல்வி உலார்கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ. இந்த மாதிரி போலி குருமார்கள்ட்ட போய் நான் சிக்கி ஞானத்தை தேடி அலைந்து கட்டழிந்து போகாமல் நீயே ஞான குருவாக வெளிப்படப்பா. தகுதி இல்லாதவங்கள்ட்ட போய் எதையுமே கேட்கக்கூடாது.
ஞானத்தை தேடி போய் கேட்கவும் கூடாது, 5 காசு கொடு 10 காசு கொடுன்னு கேட்கவும் கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் பொருளுக்காக போடி தகுதி இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு நின்றாலும் தவறு, அருளுக்காக போய் தகுதி இல்லாதவர்கள்ட்ட கேட்டு நின்றாலும் தப்பு. ரெண்டையும் உணரணும். உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், பொருள் வேணும்னா உங்கள் சூழ்நிலை கடன் வாங்குற அளவுக்கு வந்திருக்குன்னா நல்லவங்கள்ட்ட போய் கேளுங்க, தகுதி இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஞானம் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் முருகனையோ சிவனையோ விஷ்ணுவனையோ அம்பிகையோ நினைத்து கொண்டு சதா காலமும் உபதேசம் செய்து கொண்டிருந்தால் நினைத்து கொண்டிருந்தால் அவர்களே உங்களுக்கு ஞான குருவாக வெளிப்படுவார்கள். அபிராமி பட்டருக்கு அம்பிகை வெளிப்பட்டால், அபிராமி பட்டர் முழுக்க முழுக்க ஒவ்வொரு செல்லும் அம்பிகையால் நிரப்பப்பட்டிருந்தது. தியானத்தில் இருந்தார். அந்நேரம் அரசன் வந்துட்டான், எஞ்சி போங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு செறிவற்று உலகோடு ஒரு சிந்தையும் மற்ற அறிவற்று அறியாமையற்ற நிலைமையில் இருந்தார். அரசன் வந்தார், போகலை. அரசன் தட்டி எழுப்பி, என்ன உனக்கு அவ்வளோ அகம்பாதமா, இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு கடுமையான அமாவாசை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி அமாவாசை அன்னைக்கு போய் இன்னைக்கு பௌர்ணமி போடா அப்படின்ட்டாரு. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமிங்க, அன்றைக்கி ராத்திரி நிலவு வரலைன்னா இவனை அந்தரத்தில் தொங்க வச்சு கீழே நெருப்பு வச்சு எரிங்கன்ட்டார். அப்போ தான் அபிராமி அந்தாதி பாடினார். பாதி பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே அம்மை தன்னுடைய காதணியை கலத்தி வானத்தில் விட்டெறிஞ்சு நிலவை வரவழைச்சா. அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவனால் நிரப்பப்பட்டிருந்தா இறைவனே ஞான குருவாக வெளிப்படுவான். அப்போ அந்த கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று ஞானந்தான் சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் வராது. அப்படிப்பட்ட நிலையை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, நமக்காக கேட்குறாரு. கரவாகிய கல்வி உலார் கடை சென்றிரவா வகைமை பொருளி குவையோ. நீ எப்படிப்பட்டவன்? குறவான சமய ஆசிரியர்கள், ஞான ஆசிரியர்கள், அவங்களுக்கு தான் குறவன் சொல்லி பேர். சைவ சமய குறவர்கள், அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர்களை சைவ சமய குறவர்கள்ங்கிறோம். குறவர்கள்னா ஞான ஆசிரியர்கள். குறவா, நீ ஞான ஆசிரியன், எனக்கு நீ இந்த மெய்ப்பொருளை வழங்கலாம். குமரா, மாறன் என்றால் சிற்றின்பத்தை வாரி வழங்கக்கூடியவன். குமாரன் என்றால் சிவ ஞான ஆனந்தத்தை வாரி வழங்குபவன். ஞான ஆனந்தத்தை வாரி வழங்குவோன் அல்லவா, நீ எனக்கு இந்த மெய்ப்பொருளை வழங்கலாம். குறவா குமரா குலிசாயுத குஞ்சரவா. குலிசாயுத குஞ்சரவா, குலிசாயுதன்னா வஜ்ராயுதத்தை உடைய இந்திரன். இந்திரனுடைய மகளான தேவயானியை மணந்தவனே, குலிசாயுத குஞ்சரவா, நீ எனக்கு மெய்ப்பொருளை வழங்கலாம், வழங்கு. அதான் குமரா குறவா குமரா குலிசாயுத குஞ்சரவா. சிவயோக தயாபரனே, இந்த சிவயோகத்தை எல்லாம் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய தயாளனே, வல்லன்மை குணம் உடையவனே, உன்னை வணங்கியவர்களுக்கெல்லாம் நீ ஞானத்தை வழங்குவாய் அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். வருபவர்களுக்கெல்லாம், உன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் சிவயோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய சிவயோக தயாபரனே, குறவா என்ற ஞான ஆசிரியனே, ஞான ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய குமரனே, இந்திரனால் வளர்க்கப்பட்ட தேவயானியை கரம் பிடித்தவனே, நாம் போலி குருமார்களின், ஞானத்தை அறியாத சொல்ல முடியாத குருமார்களின் பால் சென்று மெய்ப்பொருளை கேட்டு நிற்கக்கூடிய நிலைமையை எனக்கு அருளாமல் நீயே ஞான குருவாக எல்லா அருளாளர்களையும் ஆட்கொண்டது போல் என்னையும் ஆட்கொண்டு எனக்கு ஞான ஆனந்தத்தை அளிப்பாயாக என்று இந்த பாடலில் கேட்கிறார். கரவாகிய கல்வி உலார் கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ. கரவாகிய கல்வி உலார் கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ. குறவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே. இந்த பாடலை தினந்தோறும் பாடி உள்ளன்போடு இறைவனை துதித்து வந்தால் அவன் நிச்சயமாக ஞான குருவாக வெளிவந்து நம்மளை ஆட்கொள்வான், சந்தேகமே இல்லை. இந்த 51 பாடல்களிலேயும் தினந்தோறும் பாடி வந்தால் நாமும்
என்றேனும் ஒரு நாள் இறைவனுடைய அருளை பெறுவது நிச்சயமான உண்மை என்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு பாடலாக எடுத்துக்கொண்டு விளக்கம் சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் முற்றிலுமாக கேட்ட பிறகு அனைவரும் இந்த 51 பாடல்களையும் காலையோ மாலையோ நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் இந்த ஒளியலைகள் நிரம்புமாறு பாடி வந்தால் உங்கள் இல்லமே வந்து மங்களமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.